வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ராவுடர் அண்ணாமலை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசியோட குணாதிசயம் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஸ்தானமே பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த 3ஆம் இடம்ங்கிறது ஒரு முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டனால வந்து நம்ம அதீத முயற்சி உள்ள ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவன் எப்போவுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம கீழே விழுந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம எந்திரிச்சிடலாம், நம்ம வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சிடலாங்கிற குணம் கொண்ட ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. அதையும் தாண்டி அவங்க எந்த ரீதியாக நம்ம ஜெயிக்கணும்னு அதிகமாக விரும்புவாங்க பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்து. அதே மாதிரிக்கா புதன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலலாம் உட்காந்துருச்சு அப்படின்னா அதீத புத்திசாலியை உருவாக்கிறோம். சூரியனோட சேர்ந்துலாம் உட்காந்துருச்சு அப்படின்னா அதீத புத்திசாலித்தனத்தை உருவாக்கிறோம். அப்போ மிதுன ராசி பார்த்திங்கன்னா எக்காலத்தில் ஒரு தோல்வி விட்டுறாலும் பார்த்திங்கன்னா தன்னை போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் கொண்ட ஆள் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த சூழ்நிலை எந்த தடுமாற்றம் சந்தித்தாலும் அடுத்து எப்படியா இருந்தாலும் முயற்சி பண்ணி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ராசி. அதுவுமே பார்த்திங்கன்னா சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்க ஒரு குட்டி கிரகம் தான் புதன் பகவான். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே தடுமாற்றங்கள் வந்து வரும். ஆனால் அந்த வரும்போதில் காலகட்டத்திலலாம் நம்மளால் முடியுங்கிற எண்ணத்தை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் யார் அப்படின்னா புதனும் சூரியனும் தான் அதுக்கு காரணம். ஏன்னா மிதுனத்துக்கு வந்து 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். அப்போ மிதுனத்துக்கு 3ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சூரியனும் புதனும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே எந்த சூழ்நிலையும் முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. அதனால பார்த்திங்கன்னா எந்த போராடும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இப்போ எப்போவுமே பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து இந்த மிதுன ராசியோட குணாதிசயம் இது என்ன செயல்பட போகுது, ஒவ்வொரு சூட்சமும் எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு எது மாதிரிக்க வழியில் தேர்ந்தெடுத்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் நிறைவு பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.